பாபர் மசூதி இடிச்சீங்க அயோக்கிய நாய்களா என்று இந்த மக்கள் கேட்பார்களே. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த மக்கள் கேட்பார்களே, ஏண்டா நாய எங்க பள்ளிவாசல இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச கேட்பார்களே. அதைத்தான் நான் கேட்கிறேன். பகவான் பகவான் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம். ஏண்டா முஸ்லிமோட பள்ளிவாசல் இடத்தை நீங்க இடிச்சீங்க? இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். இங்கே ஒருவர் இறந்து போகிறார். 30 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய சிறை கொடுமையை அனுபவித்தவர். அவர் என்ன பிறக்கிற போது குற்றவாளியா? வளர்ந்து இளைஞராக இருக்க போது குற்றவாளியா? இல்லை. ஒரே ஒருவர் கொல்லப்பட்டதற்கு 22 பேரை நவம்பர் 29, 1997 ஆண்டு நீங்கள் கொலை செய்தீர்கள். நான் நின்று கொண்டிருக்கிற இடம் நீங்கள் கொலை செய்த இடம். உங்கள் கலவரங்களை கட்டவிழ்த்து விட்டீர்கள். இந்த கோயம்புத்தூரே அல்லாஹ் வரப்பட்டது. 22 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் 19 பேர் முஸ்லிம். அதற்கு பிறகு நடந்த விரும்பத்தகாத சம்பவங்களிலே தான் இந்த நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. அப்படி அதற்காக தண்டனை பெற்ற ஒரு மனிதர் இறந்து போகிறார். பாஷாபாய் இறந்து போனால், இறந்து போகிற மனிதரை அடக்கம் செய்வது எல்லா மதத்திலும் உள்ள சம்பிரதாயம் தானே. ஆனால் அண்ணாமலை காந்திபுரத்திலே பேசுகிறார். நீங்கள் எப்படி அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள்? காவல்துறை இப்படி இருக்க, காவல்துறைக்கு வகுப்பெடுக்கிற அண்ணாமலை, காவல்துறைக்கு வகுப்பெடுக்கிற அண்ணாமலையே எவ்வளவு கேவலமான சூழ்நிலை பாருங்கள். யார் யாருக்கு வகுப்பெடுப்பது? காவல்துறைக்கு அண்ணாமலை வகுப்பெடுக்கிறார். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, காவலர்கள் இருந்தார்கள், போலீசார் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஏன்? ஒரு கலவர சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. மக்களுடைய பாதுகாப்புக்கு தானே காவலர்கள். அந்த காவல் பணியை அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அது ஒரு அமைதியான ஊர்வலம். ஆனால் இது எப்படி நீங்கள் அடக்கம் செய்வதற்கு இறந்து போன இடத்திலே இருந்து ஏன் இவ்வளவு தூரம் ஊர்வலமாக வர வேண்டும் என்று காந்திபுரத்திலே அண்ணாமலை பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஊர்வலம் செல்லுவதில்லை. விமானத்தை கொண்டு வந்து நிறுத்து. எங்க? அல்லமின் காலனியில பாஷாபாய் மகன் சித்திகளுடைய வீட்டில், அங்க இருக்கக்கூடிய சூப்பர் கார்டன்ல, சூப்பர் அவென்யூல கொண்டு வந்து விமானத்தை நிறுத்துங்க. நாங்க பாஷாபாயினுடைய உடலை ஏத்துறோம். சைன் அப்படியே போய் நேர கபர்ஸ்தான்ல போய் நின்றோம். பிரச்சனை இருக்கா? எப்படி கொண்டு போவது? ஒரு ஆள் இறந்துட்டா மையத்தை கொண்டு போகணுமா இல்லையா? அந்த பாடியை கொண்டு போகணுமா இல்லையா? ஏன் கொண்டு போனேன்னு கேட்கிறாங்க. நாங்கள் அண்ணாமலை கையில கொடுக்க முடியுமா? இல்ல உனக்கு தைரியம் இருந்தால் அந்த பாஷாபாயினுடைய பிணத்தை நான் அடக்கம் செய்கிறேன் சொல்லி நீ ஒரு ஆம்பளை பையனா இருந்தா எங்க ஊருக்கு வந்திருக்கணும். பத்திரமா கையில வந்திருப்போம். பிரச்சனை ஓவரா இருக்கு அதோட. ஆனால் நீங்கள் பேச, அது மட்டுமல்ல, 50 பேர் கொல்லப்பட்ட இடம், அதை அழுத்தி சொல்லுகிறார் அண்ணாமலை. 50 பேர் கொல்லப்பட்டது உண்மைதான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த சம்பவம் நடந்தது உண்மை. ஆனால் அதற்கு முன்னால் நவம்பரில் 98 பிப்ரவரி 14 தான் 50 பேர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால், 97 நவம்பர் 29 22 பேர் கொல்லப்பட்டதை பற்றி அண்ணாமலை ஏன் பேசல? அது மட்டுமல்ல, எங்கள் கடைகள் சூறையாடப்பட்டன. இன்னைக்கு நீங்க கணபதி சில்க்ல துணி எடுக்கிறீங்களா? அதே போத்தீஸ்ல நீங்க துணி எடுக்கிறீங்களா? அது எங்களுடைய சோபா கிளாஸ் சென்டர், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனத்தின் மீது நீங்கள் நடத்திய தாக்குதல், நீங்கள் நடத்திய கொள்ளையை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? இதை பற்றி பேசினாரா? அதுவெல்லாம் போட்டோம். இவர்கள் ஒரு பேரணி நடத்தினார்கள். இவர்கள் ஒரு RSS பேரணி நடத்தினார்கள். யாரோ கொலை செய்யப்பட்டதற்காக. அந்த கொலை செய்யப்பட்டதற்கு நடத்திய பேரணியில 4 அண்டா பிரியாணியை காணும். இதுவரைக்கும் ஒரு IPS அதிகாரியா இருந்த அண்ணாமலை பிரியாணி எந்த பிஜேபி கார எடுத்தான்னு கண்டுபிடிச்சியா? நீ சரியான IPS? நீ EPS? எங்கிட்ட தான் இருக்கிற IPS ரஃபி, நம்ம ஃப்ரெண்டு. நீ அதை விட கேவலமானவனா இருக்க. பிரியாணி எவன் எடுத்தாலும்
இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. நீங்க அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் நீங்க போட்டீங்களா சார்? B1 காவல் நிலையத்தில், B3ல, B2ல யாராவது எங்கள் 4 பிரியாணி அண்டாவை காணும், பிரியாணியோட காணும். என்ன இதெல்லாம்? இதை கண்டுபிடிக்க முடியாத அண்ணாமலை எங்களை அவமானப்படுத்துற விதமாக, அதுவெல்லாம் பரவாயில்லை. உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்க, என்னுடைய வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அவர் பேசிய வீடியோ உங்களிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு கலவர சூழலை அவர் உருவாக்குகிறார் தெரியுமா? காந்திபுரத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறார், எங்கள் மக்கள் ஆயுதம் கொண்டு தாக்குவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். குடும்பத்தை நீங்க பாத்துக்கங்க அண்ணாமலை, நாங்க ஆயுதத்தில் விளையாடணும்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஆயுதம் கொண்டு தாக்கினால்தான் ஒரு பயம் இருக்குங்கிறான். வீடியோ பாருங்க. இந்த பேச்சை நான் பேசியிருந்தால் நான் வீட்டுக்கு செல்ல முடியுமா? என்ன வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள்? யார் கலவர சூழலை உருவாக்குவது? இந்த கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை மாற்றி அமைத்து இது ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். அதற்கு பிறகு எத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம். தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு மாதம் கூட தவறாமல் என்ன நீதிபதி பார்க்காம தூங்க மாட்டாரு. தெரியுமா? அடம் பிடிக்கிறார். எங்க அந்த கோவை செய்து வழக்கறிஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி எங்களை நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துகிறீர்களே, இந்த வன்முறை சூழலை உருவாக்குகிற இந்த பிஜேபி காரர்கள் யாராவது சிறையில் இருக்கிறார்களா? நீங்கள் பேசினான் அந்த அண்ணாமலை பேசுறதுதான் இப்ப நான் கேள்வியை கேட்கிறேன். அண்ணாமலை அவர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட 1993 மும்பையில 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, ஒருத்தனுக்காவது இதுவரைக்கும் வழக்கு இருக்கா? ஒருத்தன் மேல வழக்கு இருக்கா? ஒருத்தனாவது ஜெயில இருக்கானா? எங்க பாஷா பாய் 28 ஆண்டு காலம் சிறையிலே கழித்தார். அவரோடு சேர்ந்து எத்தனை பேர்? 161 பேர். அதில் 100 பேர் 10 வருஷத்துக்கு பிறகு வெளியிலே வந்தார்கள். நாங்கள் எந்த தவறையும் மறைக்கவில்லை. தவறு நடந்தால் தண்டிக்கிறீர்கள். நீதிமன்றத்தில் எங்களுக்கான நீதியை கேட்கிறோம். நீதி பதில் சொல்லுகிறது, நாங்கள் வெளியே வருகிறோம். இதுதான் சூழ்நிலை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறையை யார் அனுபவிக்க விடுவார்கள்? இந்திய தேசம் என்பது ஒரு ஜனநாயக தேசம், அனைத்து மக்களையும் சமமாக நடத்துகிற தேசம். 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதை விட 50 முஸ்லிம் பெருசா உங்களுக்கு? அண்ணாமலை ஈவு இறக்க மாட்ட அரக்க அண்ணாமலை பதில் சொல்லு. நீ 2000 முஸ்லிம்கள் மும்பையில் கொல்லப்பட்டார்களே, அப்ப யார் தீவிரவாதி? பிஜேபி காரர்கள் தீவிரவாதி இல்லையா? சிவசேனா பால் தாக்குற தீவிரவாதி இல்லையா? யாரையாவது இதுவரைக்கும் உங்க நாவுல உங்க நாக்குல தீவிரவாதின்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க எங்க சமுதாய மக்களை பார்த்து தீவிரவாதி 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 என்று சொல்லி எங்கள் சமுதாயத்தையே நீங்கள் தீவிரவாத கும்பலாக இன்னைக்கு மாற்றிருக்கிறீர்களே, இதுக்கு விடுவில்லையா? இன்னும் தொடர்கிறீர்கள். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவர் அடக்கம் செய்தாச்சு, அவர் அவருக்குரியதை அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்க? அதை கொச்சப்படுத்துகிறீர்கள். அவரை அடக்கம் செய்து நீங்கள் விட மாட்டீங்க. சாகர நேரத்தில் விடுதலை கொடுத்தீங்க, பரோல் விடுதலை கூட கிடையாது. அவரை வயது மூப்பின் காரணமாக இறந்து போய் விடுவார் என்று தெரிந்துதானே நீங்கள் வெளியே விட்டீர்கள். இறந்து போன ஒரு மனிதரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். அது மட்டுமல்ல, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் 31 அப்பாவிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். 11 பேருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோத்ரா சம்பவத்திற்கு ஒரு கமிஷன் போடப்பட்டது யூஜி பானர்ஜியினுடைய தலைமையில். அந்த பானர்ஜி என்ன சொன்னார் தெரியுமா? கோத்ரா சம்பவம் திட்டமிட்ட செயல் கிடையாது, அது எதேச்சையான விபத்து என்று அறிக்கையை தாக்கல் செய்ததற்கு பிறகு நீங்களாக ஒரு செட்டப் பண்ணி முஸ்லிம்களை உள்ளே தருவதற்கு 94 பேர் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள். நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்தது. 64 பேர் அப்படியே விடுதலை செய்யப்பட்டார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 33 பேர் இன்றைக்கும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 11 பேருக்கு மரண தண்டனை செய்யாத குற்றத்திற்கு வெளியிலே இருந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க முடியாது என்பது ரிப்போர்ட், அரசு தாக்கல் செய்யப்பட்ட ரிப்போர்ட். என்ன செய்து வைக்கிறீர்கள்? முஸ்லிம்களை நீங்கள் சுடுகாடுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அதை ஒட்டி நடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை 5000 பேர் கிரில் சிக்கனை சுடுறாங்கல்ல, அந்த மாதிரி எரித்துக் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்கள். 5000 முஸ்லிம்கள், 1500 பெண்கள், 450 குழந்தைகள். அண்ணாமலையே, இது உனக்கு தெரியாதா?
இந்தியாவில் நடந்த விடுதலை இந்தியாவுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய படுகொலை. அந்த படுகொலை எவனாவது ஒரு அயோக்கிய பையன் இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கானா? 5000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு நாய் கூட கைது செய்யப்படவில்லை, சிறையில் அடைக்கப்படவில்லை. இதுதான் உங்கள் தேசத்தின் நீதியா? இதுதான் இந்திய ஜனநாயகமா? இதுதான் செக்குலரிசமா? இதுதான் மதச்சார்பற்ற நாடா? என்னடா மயிறு மண்ணாங்கிட்டீங்க? நாங்க சாவணும், எங்க மீது வழக்கு போடணும். நாங்க தான் சாவுறோம், நான் எங்க கடையத்தான் எரிக்கிறான், எங்க சொத்தான் கொள்ளையடிக்கிறான், எங்க பிரியாணியத்தான் தூக்கிட்டு போய் திருடிட்டு போய் திங்கிறான். வழக்கு யாரு மேல? நம்ம மேல. என்ன கேட்கிறவன் கேளையா இருந்தா எறும்பு ஏறாப்பிளை ஓட்டுங்குவாங்க. இதை விட ஒரு மோசமான கதை உண்டா சகோதரர்களே? இதுதான் இவருடைய கதை, இதுதான் இவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் அமைதி பூங்கா யார் சொல்ற? அண்ணாமலை. கோயம்புத்தூரை பற்றி என்ன தெரியும் அண்ணாமலைக்கு? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? என்னோடு படித்த தம்பி அக்கீம் முதல் படுகொலை. அக்கீமுக்கு பிறகுதானே ஒவ்வொரு படுகொலைகளும் இங்கே நடந்தது. தீட்டா மேடையில பேசிவிட்டு அந்த மேடைக்கு போய்விட்டு வருகிற அக்கீமை முதல் படுகொலையாக செய்தார்கள். வீரவனேசன் படுகொலை செய்தது. அதற்கு பிறகு வீரகணேசன் எவ்வளவு கஞ்சா குடிச்சவன் போட்டு தள்ளுறான், அதற்கு முஸ்லிம்களை கைது செய்தீர்கள். அதை விட எல்லாம் ஒரு கொடுமை. அண்ணாமலை கேட்கிறாரு, என்ஐஏவின் தலைமை அலுவலகம் கோவையிலே துவங்க வேண்டும் என்று நான் அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன், அவர் ஒப்புதல் தந்து விட்டார். என்ஐஏன்னா என்னது? இல்லை யமனா? யமன் எங்களுக்கு மட்டும்தான் யமனா? இந்த உலகத்தின் வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்கள். எந்த மக்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் துன்புறுத்தலுக்கு மேல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்களோ, அவர்களிடத்தில் இருந்து ஒரு புரட்சி வெடிக்கும். அவர்கள் தேசத்தை தீர்மானிக்கிறவர்களாக மாறுவார்கள். எனக்கு முன்னாலே பேசிய வெண்மணி சொன்னார், எல்லா காலகட்டத்திலையும் தலித்துகள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி இணைந்த கைகளாக இன்று நேற்றல்ல பாகிஸ்தானின் முகமது அலி ஜின்னா அவர்கள் இப்படி பிடித்தார். யாரை? இப்படி தோளிலே கை போட்டு வட்டமேஜை மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி கூட்டிட்டு போனவர் யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னா அம்பேத்கரை கூட்டிட்டு போனார். அவருக்கான தேர்தலில் நிற்பதற்கு எல்லா உதவியையும் செய்தவர் இந்த முஸ்லிம் சமுதாயம். அதனால்தான் தொப்புள் கூடி உறவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கைபோடு போல்வான் கால்வாயாக இந்தியாவுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பண்டார பிரதேசிகளா? இல்லடா, இந்த மண்ணின் மைந்தர்கள் தலித்துகளாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பிராமணர்களாக, கவுண்டராக இப்படி இருந்த நாங்கள் மதமாறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எங்க மண்ணு, இது எங்க பூமி என்பதை அழுத்திச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தேரிகள் இந்திய தேசத்தை ஆளலாம், ஆனால் அது குறிப்பிட்ட காலம்தான். இந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக உணர்ந்து வருகிறார்கள், உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பணம், நம்மெல்லாம் பணம் இருந்தா என்ன வாங்குவோம்? இடம் வாங்குவோம். ஆனா பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை வைத்துக் கொண்டு தீவு வாங்குறான். தீவு ஒவ்வொரு நாடுகளிலும் தீவு வாங்குறான். ஏன் தெரியுமா? இங்க இருந்து அடித்து துரத்தும் போது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போடுமல்ல, எந்த நாடும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாது. கனடாவில் எனக்கு குடி உரிமை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சிரிக்கிறீங்க? கனடா நாட்டில் கோவை செய்து ஆன்லைன்ல பாருங்க. கோவை செய்துக்கு கனடா நாட்டில் மாசம் 60,000 ரூபாய் பணத்தோட குடி உரிமை தராங்கிறாங்க. என் மண்ணில் வாழுவதற்காக நாங்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் செட்டப் பண்ணி வைத்திருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? ஒண்ணு சம உரிமையில் எங்களை வழி நடத்துங்க, இல்லைன்னா கப்பலை கொண்டு வா, ஏற்று எங்களை, நாங்க தயார். எவ்வளவு நாளைக்கு நாங்க வெளியில் இருப்போம்? வெளியில இருப்போம், ஆனா நீ நிம்மதியா உள்ள இருக்க முடியாது. வெளியில இருப்போம், வெளியில இருந்தா இன்னும் சௌரியம். அங்க என்ஐஏ கிடையாது, அங்க காவல்துறை கிடையாது, எந்த வரம்புகளும் எங்களுக்கு கிடையாது. சுதந்திரமா வாழ்வோம். இங்கதானே என்ஐஏ கைது பண்ணும், வீட்டை சர்ச் பண்ணுவாங்க. அண்ணாமலையோடைய எலும்பு துண்டா நினைக்கிறாங்க. யாரைய? அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னா, அண்ணாமலையோட கால் செருப்பு என்ஐஏ. நாங்கள் அப்படி சொல்றோமா? அண்ணாமலை சொல்றா அப்படி இங்க வரணும். யார் வரணுமா? என்ஐஏ இங்க இருக்கணுமா? யார் சொல்ற? அண்ணாமலை. நீ யாருப்பா? நீ இந்திய தேசத்தின் என்ன அதிகார மட்டத்தில் நீ இருக்க? நான் சொன்னா அமித்ஷா கேட்பான். அமித்ஷா கேட்கலாம், ஆனா இந்த மக்கள் கேட்பார்களா? இந்த மக்கள் திரளுவோம். ஒவ்வொரு நபருடைய பாதுகாப்புக்கும் 1000
நேரு, கான் அப்துல் கபார் கான், எல்லை காந்தி, இது போன்ற தலைவர்கள் போற்றப்பட வேண்டும். அண்ணல் காந்தியடியை கொன்றது யார்? இந்த RSS பயங்கரவாதி கோட்சே. இல்லை என்று மறுக்க முடியுமா? காந்தி தலைவரானால் காந்தியை கொல்ல, அம்பேத்கரை கொல்ல முடியல. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறந்து விட்டதற்கு பிறகும் அம்பேத்கர் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். டிசம்பர் 6 நமக்கெல்லாம் என்ன தெரியும்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். எதுக்காக டிசம்பர் 6 இடிச்சா? மாஸ்டர் பிளான். டிசம்பர் 6 ஏண்டா பாபர் மசூதி இடிக்கிற? யாருக்குடா இன்னைக்கு பூஜை? அன்றுதான் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம். 1956 அவருடைய நினைவு தினம். 65வது வயதுல டிசம்பர் 6ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் அந்த புரட்சியாளர். அவர் எழுதிய எழுத்துக்கள், அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மைக்கில். இல்லைன்னா பேச முடியாது. சர்வாதிகார தேசமாக இது மாறி இருக்கும். அதனால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்த புறம்போக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் கேட்கிறேன், அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆதரவு கொடுக்கலாமா? சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸோடு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ரகசியம், அதெல்லாம் ரகசியம். நான் கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள். ஆட்சி, காங்கிரஸோட ஆட்சி இந்தியாவில் நடைபெறும். அதற்கு பிறகு பிஜேபி, அதற்கு பிறகு RSS. இந்த தேசத்தில் காங்கிரசிற்கு பிறகு RSS என்ற நிலை இந்த நாட்டில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தன்மானம் உள்ள, கண்ணியம் உள்ள, மானமுள்ள எந்த ஒரு இந்தியனும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். ஆனால் தங்களுடைய வழக்குகளை போக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய பதவிகளையும் நாட்டுக்கான சேவைகளையும் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு பிஜேபி விட்டால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி சீட்டில் தானே உட்கார வேண்டும். அதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? என்ன 10,000 வருஷம் இந்த பூமியில வாழ போறீங்களா? நாங்களும் 1000 வருஷம் வாழ மாட்டோம், நீங்களும் 1000 வருஷம் வாழ்றதில்லை. ஆனால் மிரட்டுகிறீர்கள். என்ஐஏவை காட்டி மிரட்டுறீங்க, காவல்துறையை காட்டி மிரட்டுறீங்க, வழக்கை காட்டி மிரட்டுறீங்க, ஜெயிலை காட்டி மிரட்டுறீங்க, அல்லது படுகொலை செய்வோம் என்று நீங்கள் மிரட்டுகிறீர்கள். நீங்கள் தானே பன்சாராவை கொலை செய்தீர்கள், நீங்கள் தானே லங்கேஷை படுகொலை செய்தீர்கள், நீங்கள் தானே பெரும் பெரும் தலைவர்களை இந்த நாட்டில் கொலை செய்தீர்கள். அப்ப ஒன்றே வழக்கு போடுவது, இல்லை என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவது. இதுதான் இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு தலித்துக்கான தலைவர் மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்குமான தலைவர். அவர்தான் சட்டமேதை, அவர்தான் ஒரு சமமான சட்டத்தை அமைத்தார். எனக்கு முன்னமே பேசியவர்கள் சொன்னார்கள், பெண்ணுக்கு சொத்தில் பங்கில்லை இந்தியாவில், ஆனால் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாமேதை அம்பேத்கர் பெண்களை பற்றி கவலைப்பட்டார், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை பற்றி கவலைப்பட்டார். இன்னைக்கு 140 பேர் அப்படியே சுளமாறி போய் பார்லிமெண்ட்ல உட்கார முடியும். 140 பேர் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்து தனி தொகுதி, இந்தியாவில் தனி தொகுதி தனித்து மக்களுக்கு கொண்டு வந்தார். அதனால் போய் பாருங்கள், பாராளுமன்றத்தில் 542 பேர்ல 140 பேர் தலித்து மக்கள் சாலிடா வந்துருவாங்க. அந்த தொகுதியில யாரும் நிக்க முடியாது. அப்படி முஸ்லிம்களுக்கு இருந்தது, அப்படி கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது. இவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள், எடுத்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் தான் இன்றைக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இதைத்தான் மனிதநேய மக்கள் கட்சி இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்திய அட்டவணையில் இருக்கக்கூடாத கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கம்பெனி. அதானி அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி ஆகிவிட்டார். அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி அதானி. அந்த அதானியை பற்றி ராகுல் காந்தி பேச போகிறார் பாராளுமன்றத்தில். அந்த பேசுவதை திசை திருப்பத்தான் அவர்கள் டைவர்ட் செய்து விட்டார்கள். இந்த பிரச்சனையை மையமாக வைத்துவிட்டு இந்த பாராளுமன்றத்தில் அதானி பேசப்பட்டாரா? ஆனால் அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி. கென்யாவிலே கூட அதானி செல்ல முடியாது. கென்யாவுடைய அதிபர் அதானியோடு இருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டார். அதானி ஒரு திருட்டு பையன்.
லஞ்சம் கொடுத்து உரிமை பெற்றிருக்கிறான் சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் அறிவித்து விட்டார். அப்படியானால் அந்த அதானி செய்திருக்கிற அக்கிரமங்களை பற்றி நம்முடைய இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு தயார் நிலையிலே இருந்த போதுதான் இவர்கள் திடுமனே வந்து அந்த பேச்சை டைவர்ட் செய்து அம்பேத்கரை பற்றி இழிவுபடுத்தி அவர்கள் வெளிநடப்பு செய்ய வைத்தார்கள். வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு அவர்கள் உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்த போது படிக்கட்டிலே உட்கார்ந்து ராகுல் காந்தியை சட்டையை பிடித்து தடுத்தது யார்? இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். ஆனால் அப்படியே திருப்பி விட்டார்கள். ராகுல் காந்தி தள்ளிவிட்டார், என் காலிலே காயம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு காலிலே காயத்தோடு இருக்கிறார். பார்க்க வேண்டும், மல்லிகார்ஜுனை கார்கே காலிலே காயத்தோடு இருக்கிறார். யார் தாக்குதல் நடத்தியது? பிஜேபி கட்சிக்காரர்கள். அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, பண்பாடு தெரியாது. அவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள். கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் அடித்து நொறுக்குவதும் தீயிட்டு கொளுத்துவதும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படியோ வாழ்ந்து தொலைக்கிறோம். ஆனால் வடநாட்டில் போய் பாருங்க, முஸ்லிம்கள் வாழ முடியாத நிலை. பல லட்சக்கணக்கான வீடுகளை இடிச்சிட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருச்சு. என்ஆர்சியில போராடியவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. பிஞ்சு குழந்தைகளை வைத்துக் கொண்டு ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50,000 வீடு இடிக்கப்பட்டதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுகிறது, இனிமேல் வீடு இடிக்கக்கூடாது, போதும்னு முடிவெடுத்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இதுதான் நாட்டினுடைய சூழ்நிலை, இதுதான் நாட்டிலே இப்போது இருக்கக்கூடிய நிலை. இவைகளை எல்லாம் துடை தெரிவதற்கான போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அண்ணல் அம்பேத்கர் இந்திய தேசத்துடைய சட்டத்தை எழுதி எங்கள் கையிலே தந்து நாங்கள் சமமாக வாழ்வு நடத்திக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கருடைய சட்டம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கும்பல்களும் இந்த நாட்டை விட்டு போகலாம் அல்லது பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறலாமே தவிர நாங்கள் அம்பேத்கருடைய சட்டத்தை இந்திய தேசத்துடைய சட்டமாக மதிப்போம், அதை பின்பற்றி வாழுவோம். போக வேண்டியது நீங்களே தவிர நாங்கள் அல்ல. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வெளியே வராமல் இருந்திருக்க வேண்டும். அவர் வெளியே வந்து அந்த ஊர்வலத்தை நடத்தினார். நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல இருக்க வேண்டிய அருகதை ராகுல் காந்தி தலைமையிலே உள்ள இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கிறது தவிர அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷா சங்கிகளுக்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளே போவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை. வெளியேறு, 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 பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறு. இதுதான் எங்களுடைய கோஷம். அமித்ஷாவே, மோடியே, சங்க பரிவார கும்பலே, RSS ஓநாய்களே, காந்தியை கொண்ட பயங்கரவாதிகளே, வெளியேறு, பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறு. இனி ஜனநாயக நாட்டில் உனக்கு வேலை இல்லை. இனி இந்திய தேசத்தில் நீ யாரும் இல்லை. வெளியே போ, வெளியே போ. இந்தியாவை நேசிக்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய தம்பிகளாக, படைகளாக தலித் மக்களும் முஸ்லிம்களும் இந்தியாவிலே இருக்கிறோம். அவர்கள் உள்ளவரை அம்பேத்கரை அவமானப்படுத்தி எவனையும் இந்திய தேசத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூழ்நிலைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாசாபாய்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்று எச்சரிக்கை தெரிவிக்கிறேன்.